எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா செஞ்சிக்கோட்டையை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எல்லாருமே ஃபுல்லாக பாருங்கள், நிறைய விஷயம் நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோ போட்டிருந்தா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் வந்து பார்த்திங்கன்னா எங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ளீஸ் காய்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செஞ்சியில் ஃபஸ்ட்டு கோட்டையை கட்டி ஆண்டவர்கள் யாருன்னு பார்க்குறப்ப கோன் வம்ச அரசர்கள் தாங்க. அந்த வம்சத்தில் முதல் மன்னர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆனந்த கோன். இவருக்கு ஒரு பெரிய புதையல் வந்து கிடச்சிருக்குங்க. அந்த புதையலை வச்சு வந்து பார்த்திங்கன்னா இவர் தனக்காக ஒரு படையவே சேர்த்து ஒரு கோட்டையை கட்டன்னு தான் சொல்லப்படுது. அந்த கோட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சிக்கோட்டைன்னு சொல்லப்படுது. இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஷாக்கிங்காக தாங்க இருக்கும். ஏன்னா தமிழ் மன்னர்களான சேர சோழ பாண்டியர்கள் கலைநயத்தோடு உருவாக்கிய நூற்றுக்கணக்கான கோயில்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் பார்த்துட்டு தான் இருக்கோம். பட் ஆனால் அவங்க வாழ்ந்ததுக்கான ஒரு அரண்மனையோ இல்லை அவங்க கட்டிய கோட்டைகளையோ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கூட நம்மளால் பார்க்க முடியல. ஏன்னா அப்படி ஒன்று இல்லவே இல்லை. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் நிலத்தை ஆண்ட மன்னர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எங்கே இருந்து ஆட்சி செய்தார்கள் என்பதற்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாட்சி சொல்லும் வகையில் தான் வந்து பார்த்திங்கன்னா சரித்திர அடையாளமாக கம்பீரத்தோடு நிமிர்ந்து நிற்கிறது தான் இந்த செஞ்சிக்கோட்டை. சுமார் 830 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட செஞ்சிக்கோட்டை முழுமையான வடிவத்துடன் மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு தமிழ் மன்னர்களின் கோட்டை எதுன்னு கேட்டிங்கன்னா செஞ்சிக்கோட்டை தாங்க. ஸோ இதில் தர்பார் மண்டபம், அந்தப்புறம், படை வீடுகள், யானை மண்டபம், குதிரை லாயங்கள், மாட மாளிகைகள், கோவில்கள், தானிய களஞ்சியங்கள், ஆலயங்கள், உடற்பயிற்சி கூடம், பீரங்கி மேடை, வெடிமருந்து கிடங்கு, தோரண வாயில்கள், காவல் அரண்கள், பாதாள சிறை, மதில் சுவர், அகழி என ஒரு கோட்டைக்கான சகல அம்சங்களோட தமிழகத்தில் இருக்கிற ஒரே கோட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சிக்கோட்டைங்க. சோழ மன்னர்களோட வீழ்ச்சிக்கு பிறகு செஞ்சி வந்து பார்த்திங்கன்னா எழுச்சி பெற்றுச்சு. இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரிக்கும் திருவண்ணாமலைக்கும் இடையில் ஒரு சிறிய நகரமாக இருக்கிறது செஞ்சி. பட் ஆனால் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா முதல் தஞ்சை வரை பரவி இருந்த நெடுநிலத்தின் தலைநகராக வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கு. ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சி செழிப்பும் செல்வமும் நிறைந்த நகராக வந்து பார்த்திங்கன்னா திகழ்ந்திருக்கு. செஞ்சிக்கு வந்திருந்த போர்ச்சுகீசிய மதபோதகரான ஃபிமாண்டா வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா, நான் இந்தியாவில் பார்த்த நகரங்களே செஞ்சி வந்து பார்த்திங்கன்னா மிக சிறப்பானது. ஏன்னு கேட்குறப்ப போர்ச்சுகல் நாட்டுகள் இருக்கும் லிஸ்பன் நகரை தவிர மற்ற எல்லா நகரங்களையும் விட இது வந்து பார்த்திங்கன்னா பெரியதுன்னு சொல்லியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் தென்னிந்தியாவோட அந்த காலத்தில் மிக வசதியான தேசமும் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுதாங்க. அந்த கால மன்னர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா போர் செய்து எதிரிகளை வெல்வதை விட சொந்த நாட்டின் மக்களை எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பதையே வந்து பார்த்திங்கன்னா பெருமையாக நினச்சிருக்காங்க. அப்படி ஒரு பாதுகாப்பான தலைநகராக விளங்கியதும் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுதாங்க. எப்படா இப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? 60 அடி அகல கோட்டை சுவர், அதுக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா 80 அடி அகலத்தில் அகழி, அதை தாண்டி மலையும் காடுகளும் என இயற்கை அரண்கள் சூழ்ந்த செஞ்சிக்கோட்டை இந்தியாவின் மிக பாதுகாப்பான கோட்டையாக இருந்திருக்கு. இதனாலேயே இதை வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு உலகத்தின் ராய்கோட்டை என ஐரோப்பியர்கள் வந்து பார்த்திங்கன்னா புகழ்ந்திருக்காங்க. ஏன்னா பல ஆண்டுகள் எதிரி படைகள் முற்றுகையிட்டாலும் வீழாத கோட்டையாக திகழ்ந்திருக்கு செஞ்சிக்கோட்டை. சுற்றிலும் 4 மலைகள், அவற்றின் உச்சியில் ராஜகிரி, கிருஷ்ணகிரி, சந்திராயன் துர்க்கம், சங்கிலி துர்க்கம் என கோட்டை காவல் அமைப்புகள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலைகளின் மீது பிரம்மாண்டமான மலைப்பாம்பு போல நிற்கும் கோட்டை சுவர்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் திறந்த வெளி. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சிங்க. அங்கே இருக்கிற மலைகள்லேயே மிக உயரமான மலை எதுன்னு பார்க்குறப்ப ராஜகிரி மலை தாங்க. அந்த மலையோட உச்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உரலில் குழமையை வச்ச மாதிரி செங்குத்தான மலைப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா காணப்படுது. அந்த மலையோட உயரம் எவ்வளோன்னு பார்க்குறப்ப 800 அடிங்க. இந்த மலையோட உச்சிக்கு நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 1012 படி வந்து பார்த்திங்கன்னா ஏற வேண்டியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த மலையோட உச்சியை நெருங்கும் இடத்துல ஒரு இயற்கையாகவே ஒரு பிளவு வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க. அதாவது பார்த்திங்கன்னா 2 மலைகளுக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் இருந்தால் இப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் இருக்குங்க. பட் ஆனால் பயப்பட வேண்டிய தேவைலாம் இல்லை. நீங்கள் ராஜா கோட்டைக்கு போனீங்கன்னா பார்த்துருப்பீங்க, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வுட்டன் பிரிட்ஜ் வந்து போட்டிருப்பாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டைம்ஸ் போயிருக்கேன். நீங்கள் எல்லோரும் எத்தனை தடவை போயிருக்கீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அரசவை உள்ளிட்ட மன்னரோட நிர்வாக பணிகள் எல்லாமே நடைபெற்ற இடமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் தான் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் 2வது மலையான கிருஷ்ணகிரி சுமார் 300 விருந்தினர்களோட மன்னர்கள் சந்திக்கும் அழகிய தர்பார் மண்டபம் இதன் உச்சியில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதா சொல்லப்படுது. காற்று உள்ளே வந்து தாளாட்டும் வசதியாக வந்து பார்த்திங்கன்னா திறந்த சாளரங்களுக்கு மத்தியில் மன்னர் வந்து அமரும் வகையில் இருக்கைகள் வந்து பார்த்திங்கன்னா அமைக்கப்பட்டிருக்குங்க. இப்போ நான் சொன்ன கிருஷ்ணகிரி, ராஜகிரின்னு சொல்லிட்டு 2 மலை சொன்னோம் பார்த்தீங்களா? இந்த 2 மலையிலுமே காமனாக முக்கியமான தேவைகளான கோவில்கள், தானிய களஞ்சியங்கள்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்குங்க. மற்ற 2 மலைகளில் என்ன இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா காவல் அரண்கள் மட்டும்தான். அது தவிர வேறு எதுவுமே பார்த்திங்கன்னா இல்லை. அதே மாதிரி 3 மலைகளுக்கு மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா கீழ்கோட்டை பகுதி வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க. இங்கே தான் சிவன் கோயில், வேணுகோபால சுவாமி கோயில், வெங்கடரமணர் கோயில்னு சொல்லிட்டு நிறைய கோயில்கள்லாம் இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சிக்கு போனப்போ 2 கோயில் வந்து போயிருக்கேங்க. எதுன்னு கேட்டிங்கன்னா சிவன் கோயில் போயிருக்கேன். அதே மாதிரி சிவன் கோயில் வந்து தாண்டி போனீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். ஸோ அந்த கோயிலுக்கும் போயிருக்கேன். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேணுகோபால சுவாமி கோயில் அப்புறம் வெங்கட்ரமணர் கோயிலெலாம் எங்கே இருக்குன்னு தெரியல. இந்த குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வெங்கட்ரமணர் கோயில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குற எல்லாருமே வியக்க வைக்கும் வகையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அது எங்கே இருக்குன்னு தெரியல செஞ்சியில்.
வீடியோ பார்க்குற நீங்கள் யாராச்சும் போயிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாதுகாப்பு அரண்களை கடந்து கோட்டையோட மையப்பகுதி போய் பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா கல்யாண மகால் வந்து இருக்குங்க. மையத்தோட ஒரு மேடை, நீச்சல் குளம், தண்ணீர் வருவதற்கு சுடுமண் ஓடு குழாய்கள், சுற்றிலும் அரச குடும்ப பெண்கள் தங்குவதற்கு அறைகள் என எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க. இதனோட ஒரு பகுதியில் 8 அடுக்குகள் கொண்ட கோபுரமும் இருக்குது. அந்த கோபுரத்தோட மேலேயும் கீழேயும் போயிட்டு வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்லக்கூடிய ஒரு குறுகிய செங்குத்தான படிகளையும் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு அடுக்குலையும் நடுவில் ஒரு அறையும் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்பத்தையே வைக்கும் வகையில் அந்த காலத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உச்சி வரை செல்லக்கூடிய தண்ணீர் குழாய்கள், அதாவது சுடுமண் தண்ணீர் குழாய்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தையே போட்டது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதை பார்க்குற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வியப்பில் ஆழ்த்திருக்குன்னு தாங்க சொல்லி ஆகணும். இதற்கு இணையாக வந்து பார்த்திங்கன்னா சொல்ல ஒரு கட்டடமே இங்கே இல்லைன்னு தான் சொல்லணும். இதன் எதிரில் வந்து பார்த்திங்கன்னா வீரர்கள் வசித்த குடியிருப்புகள் தரைமட்டமாக வந்து பார்த்திங்கன்னா காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் அருகிலேயே வந்து பார்த்திங்கன்னா குதிரை லாயம், யானை மண்டபமும் வந்து பார்த்திங்கன்னா காணப்படுது. யானைகளை குளிப்பாட்ட வந்து பார்த்திங்கன்னா யானை குளமும் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கு. இது நான் பார்த்துருக்கேன், நீங்களும் பார்த்துருக்கீங்களான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீரர்கள் பயிற்சி எடுக்க உடற்பயிற்சி கூடம் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வெடிமருந்து கிடங்கும் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கு. கோட்டையோட ஒரு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பாதாள சிறைச்சாலையும் இருக்குங்க. சற்று தள்ளி போய் பார்க்குறப்ப அரண்மனையோட கொலுபண்ணமும் இருந்த அடிப்பகுதி மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க முடியும். அதோட முழு பகுதி வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் பார்க்க முடியாது. வேணால் வந்து பார்த்திங்கன்னா அசிம் வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா மன்னரும் மகாராணியும் வாழ்ந்த இடமாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்படுது. இதனோட மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்ட கல்மேடையும் இருக்குங்க. மன்னர் சாய்ந்து உட்கார ஒரு கல் உருளையும் இருந்திருக்கு. தினசரி வந்து பார்த்திங்கன்னா மன்னர்கள் பலரையும் சந்திக்கும் இடமாக இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கு. அது பக்கத்திலேயே கல்லால் அமைந்த சுழல் படிக்கட்டுகளோட அமைந்த ஒரு கட்டடமும் இருந்திருக்கு. அதன் மேலே இருந்த கட்டடங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ செதஞ்சிருச்சுன்னு சொல்லாங்க. இந்த கீழ்கோட்டை பகுதியில் பிரம்மாண்ட தானிய களஞ்சியம் வந்து இருந்திருக்கு. 3 அறைகளாக பிரிக்கப்பட்டுள்ள இந்த தானிய களஞ்சியங்களில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு தானியங்களை சேகரித்து வச்சுட்டோன்னா கோட்டைக்கு வெளியில் வந்து எதிரிகள் எவ்வளோ ஆண்டுகள் வந்து முற்றுகையிட்டாலும் சமாளிச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த காலத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க இதெல்லாம். ஸோ நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, செஞ்சியில் ஃபஸ்ட்டு கோட்டையை கட்டிய ஆண்டவர்கள் வந்து கோன் வம்சத்தினர் சொல்லிட்டு. ஸோ அவங்களோட பரம்பரை தான் வந்து பார்த்திங்கன்னா கோட்டையை வந்து படிப்படியாக வந்து மேம்படுத்திட்டு வந்துட்டே இருந்திருக்காங்க. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா விஜயநகரம் பேரரசு செஞ்சியை வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றிருக்கு. ஸோ போரில் விஜயநகர பேரரசு வென்றதுனால செஞ்சியை வந்து பார்த்திங்கன்னா அவங்க கைப்பற்றியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சி அவங்க கண்ட்ரோலில் வந்திருக்குங்க. 200 ஆண்டுகள் செஞ்சியை ஆண்ட நாயக்க மன்னர்கள் இங்கே இருக்கும் கோயில்கள், கல்யாண மகால், கோட்டை மதில், அரண் மற்றும் கொத்தளங்கள் என பலவற்றையும் வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய்பூர் சுல்தானிடம் வந்து செஞ்சி நாயக்கர் சரணடைஞ்சிருக்காருங்க. விஜய்பூர் படை வந்து பார்த்திங்கன்னா செஞ்சி நகரத்தையே சூறையாடிச்சுன்னே சொல்லலாம். அவர்களிடம் இருந்து பார்த்திங்கன்னா கைப்பற்றிருந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா மராட்டிய சிவாஜி தாங்க செஞ்சியை கைப்பற்றியிருக்காரு. என்ன ஹைலைட்னா கோட்டைக்குள்ளேருந்து சில பேர் செஞ்ச உதவியால் தான் வந்து பார்த்திங்கன்னா மராட்டிய மன்னர் சிவாஜியாலேயே இந்த கோட்டையை வந்து கைப்பற்ற முடிஞ்சிருக்குங்க. மராட்டிய மன்னர் சிவாஜி வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, மராட்டிய மண்ணில் கூட இவ்வளவு பாதுகாப்பான கோட்டையே இல்லைன்னு சொன்ன சிவாஜி இதை இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பான கோட்டையாக வந்து மாற்றியிருக்காருங்க. சிவாஜியும் சில ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா இறந்துடுறாருங்க. அவரோட மரணத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் போரில் தோல்வியுற்ற அவரது மகனான ராஜாராம் அதுக்கப்புறம் அதாவது போரில் தோல்வியற்றதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடைக்கலம் புகுந்த இடமும் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுதாங்க. ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா முகலாய பேரரசரான அவுரங்காசீப்போட கவனமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட்டை மீது வந்து விழுந்திருக்கு. கோட்டையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களிடம் விழுந்திருக்கு. ஸோ அதாவது ராஜாராம் கிட்ட இருந்து வந்து பார்த்திங்கன்னா அவுரங்காசீப் வந்து இந்த கோட்டையை வந்து கைப்பற்றியிருக்காருங்க. செஞ்சி என்றதும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே நினைவுக்கு வரும் பெயர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கூட காமனாக வந்து பார்த்திங்கன்னா ராஜா தேசிங் தான். ஸோ எங்கள் தாத்தாவும் அதான் சொல்லியிருக்காரு, இது ராஜா தேசிங்கோட கோட்டாடா அப்படின்னு சொல்லுவார். ஸோ எவ்வளோ நாள்ரா ராஜா தேசிங் வந்து இந்த கோட்டையை ஆண்டாருன்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? சொன்னால் நம்புவீங்களான்றது தெரியல, பட் ஆனால் சொல்லியே தான் ஆகணும். ஏன்னா 10 மாதங்கள் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ராஜா தேசிங் வந்து இந்த கோட்டையை வந்து ஆண்டிருக்காரு. முகலாயர்களோட ஆளுநராக செஞ்சியை நிர்வாகம் செய்தவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வரூப் சிங். அவரோட மகன் தான் வந்து பார்த்திங்கன்னா தேஜ் சிங். அவரே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் காலப்போக்கில் தேசிங்குன்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டிருக்காரு. ஸோ அவரோட பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ராஜா தேசிங்க. தந்தை மறந்ததும் வந்து பார்த்திங்கன்னா ராஜா தேசிங் 22 வயதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சிக்கு வந்திருக்காரு. இந்த ஆட்சி மாற்றத்தை வந்து பார்த்திங்கன்னா முகலாய பேரரசால் ஏற்றுக்க முடியல. அந்த அரசும் வந்து பார்த்திங்கன்னா இவரை அங்கீகரிக்கவில்லை. அது மட்டும் இல்லாமல் முகலாய பேரரசு வந்து பார்த்திங்கன்னா ராஜா தேசிங்க்கு சமாதான அழைப்பு வந்து பார்த்திங்கன்னா விடுத்தாலும் தேசிங் ராஜா வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்திங்கன்னா அவங்க விடுத்த சமாதான அழைப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா செவிசாய்க்காமலே இருந்திருக்காருங்க. அதாவது போகாமல் இருந்திருக்காரு. அதனாலே வந்து பார்த்திங்கன்னா ஆற்காடு நவாப் படையினர் வந்து பார்த்திங்கன்னா படையெடுத்து வந்திருக்காங்க. என்ன ஹைலைட்னா 30,000 படை வீரர்களோடு வந்த நவாபை வெறும் 350 குதிரை படையினர் மற்றும் 500 படை வீரர்களோடு எதிர்கொண்ட தேசிங் ராஜா வந்து பார்த்திங்கன்னா சில மணி நேரங்கள்லேயே விழுந்துடுறாருங்க. அதாவது இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா பிரிட்டிஷ்காரர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் நிகழ்ந்த அதிகார போட்டியில் அதிகம் அவதிப்பட்டது செஞ்சுதாங்க. செஞ்சிக்கோட்டை 1750ஆம் ஆண்டில் புஸ்ஸி என்பவர் தலைமையிலான பிரெஞ்சு படை செஞ்சிக்கோட்டையை வந்து பார்த்திங்கன்னா கைப்பற்றிச்சு.
அதுவும் இல்லாமல் வெறும் 24 மணி நேரத்திலே வந்து பார்த்திங்கன்னா செஞ்சியை கைப்பற்றுறதுனாலேயே என்னமோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே பெற்ற மிகப்பெரிய வெற்றியாக பிரெஞ்சு வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெற்றியை பற்றி எழுதிட்டு இருக்காங்க இன்னமும். கோட்டையும் அவங்க கண்ட்ரோல்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோட்டையில் பீரங்கிகளை நிறுவி துப்பாக்கியால் சுடும் குண்டுகளை கட்டி பாதுகாப்பை இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பலப்படுத்தியிருக்காங்க. பிரிட்டிஷ் ஃப்ரெஞ்ச் போரில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக பிரிட்டிஷ்காரர்கள் கையில் வந்து பார்த்திங்கன்னா விழுந்திருக்கு செஞ்சி. ஃபைனலாக அந்த நாளோட பிரெஞ்சுக்காரர்களோட பேரரசு கனவும் முடிவுக்கு வந்திருக்குங்க. 150 ஆண்டுகள் போர்களும் சூறையாடல்களுமாக நாட்கள் நகர்ந்ததால் செஞ்சி வந்து பார்த்திங்கன்னா மூச்சு திணறுக்குள்ளாயிடுச்சுன்னே சொல்லலாம். மக்களும் வந்து பார்த்திங்கன்னா பயத்தோடு இருந்ததுனால அந்த நகரத்தை விட்டே வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக வெளியேறியிருக்காங்க. அந்த நகரமும் வந்து பார்த்திங்கன்னா கலையிழந்துச்சுன்னே சொல்லலாம். அதனாலேயே என்னமோ தெரியலங்க, ஒரு தலைநகராக விளங்கிய செஞ்சி ஒரு சிறிய கிராமமாக சுருங்கி போயிடுச்சுன்னு சொல்லலாங்க. கோட்டையை ஒட்டிய காட்டுப்பகுதிகளில் கொள்ளையர்களும் சமூக விரோதிகளும் வந்து பார்த்திங்கன்னா குடியேறியிருக்காங்க. அந்த சமயத்தில் தென்னார்காடு மாவட்ட கலெக்டராக இருந்த காரோ என்பவர் வந்து பார்த்திங்கன்னா கோட்டையால் சட்டம் ஒழுங்கு மற்றும் பிரச்சனைகள்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை அழித்து விட வேண்டும் என 1803 ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா அனுமதி கேட்டிருக்காரு. நல்ல வேலையாக வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் இதை வந்து நிராகரிச்சிட்டாங்க. அதனாலே என்னமோ செஞ்சிக்கோட்டை வந்து தப்பிடுச்சுங்க. ஸோ நம் முன்னோர்களின் பெருமிதமான சரித்திரத்தை நம் மனக்கண்ணில் நிறுத்துகிறது தாங்க செஞ்சிக்கோட்டை. வீரர்களை சுமந்து கொண்டு குதிரைகள் சீறி பாய்ந்த பாதைகளும் வாள்கள் உரசிய வாயில்களும் இன்றும் வெறுமையை சுமந்து கொண்டு காத்திருக்கின்றன. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வரலாற்றை தேடி வரும் நமக்காக தாங்க. ஸோ வாய்ப்பு கிடைச்சா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவையாச்சும் செஞ்சிக்கோட்டையை போய் பார்த்துடுவாங்க. ஸோ வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ் எல்லாருமே. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் லோகேஷ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.